ஆணையின்படி எங்களது தகவல் தொழில்நுட்ப பிரிவினுடைய பயிற்சி பட்டறை கோவை புறநகர் தெற்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதி கிணத்துக்கடவு சட்டமன்ற தொகுதியிலே இன்றைக்கு ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. எங்களது மாநில பொறுப்பாளர்கள் மாநிலத்துடைய செயலாளர் ராஜ்சத்தின் அவர்களும் தலைவர் ராமச்சந்திரன் அவர்களும் அதேபோல இணை செயலாளர் நிர்மல்குமார் அவர்களும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து பயிற்சி கொடுக்க வந்திருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியை மண்டல செயலாளர் விக்னேஷ், ஐடி விங் செயலாளர் சசி ஏற்பாடு செய்து சிறப்பான நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதில் முன்னாள் அமைச்சர் அமைப்பு செயலாளர் அருமையன் அண்ணன் தாமோதரன் அவர்களும் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நலத்துறை பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் எங்களது பொதுச் செயலாளர் சிறப்பான முறையிலே இளைஞர்களுக்கு இந்த பயிற்சி பற்றை செய்து தர வேண்டும். குறிப்பாக ஐடி விங்கில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார்கள். இந்தியாவிலே பெரிய கட்சியாக, உலகத்திலேயே 7வது கட்சியாக மிகப்பெரிய இயக்கம் அதிமுக. 2 கோடி உறுப்பினர்களை எங்களது பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்கள் சேர்த்திருக்கிறார்கள். ஆகவே அதில் ஒவ்வொரு பூத்தில் 2 பேர் போட்டிருக்காங்க ஐடி விங். இவர்களுக்கெல்லாம் இந்த பயிற்சி அளிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டு கண்டிப்பாக அதிகமான உறுப்பினர்கள், அதிகமான ஐடி விங் உறுப்பினர்கள் நம்ம கட்சியில் தான் இருக்காங்க. இந்த பயிற்சி எங்களுக்கு மிகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேலம் மாவட்டம், பல்வேறு மாவட்டம் நடத்திருக்காங்க. மிகப்பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். சட்டமன்ற தொகுதிக்கு இந்த பாராளுமன்ற தேர்தலோட சேர்த்து தேர்தல் வைக்கிறதா அப்போ வைக்கும்போது அதிமுக சார்போட வேட்பாளர் நேரடியாக அதெல்லாம் எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் தான் முடிவு பண்ணுவார். அதுக்கு ஒவ்வொரு தொகுதியிலும் கலந்துக்கிட்ட ஐடி விங் பணிகளை மட்டும் பார்ப்பாங்களா சார்? இந்த பூத் பணிகளையும் சேர்த்து பார்ப்பாங்களா? பூத்தில் 2 பேர்த்த போட்டிருக்காங்க. ஐடி விங்க்கு முக்கிய தரணும் சொல்லி போட்டு ஐடி விங்கில் மகளிர் குழு இருக்கு, பாசறை இருக்கு. அதே போல் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எல்லாத்தையும் கழக தோழர் இருக்காங்க, அதாவது மகளிர் அணி இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க. இதில் 19 பேர்த்துல அவங்க எல்லாம் சேர்ந்து எல்லா பணி பார்ப்பாங்க. பூத் கமிட்டின்னா அப்படி தானே. நீங்களே அதுக்கு பதில் சொல்லிட்டீங்க. அதாவது இதை பரப்புரை தான் பண்றாங்கன்னு சொல்லி போட்டு அதாவது பரப்புரை பொய் பரப்புரை பண்றான்னு நீங்க பதில் உங்கள்கிட்டயே இருக்குது. ஐடி விங் திமுகவும் பிஜேபி பண்றான்னு சொல்லிட்டீங்க. அதுக்கு நானே பதில் சொல்ல வேண்டியதில்லை. எங்களுடைய அண்ணா திமுக பொறுத்தளவுக்கு மற்ற ஐடி விங் எல்லாம் ஒருத்தர் 20 பேர் இருக்கிற மாதிரி காமிப்பாங்க. எங்க ஐடி விங் இருக்கிறவங்க தான் அதிக உறுப்பினர் இருக்காங்க. சரியான முறையில் போடுவாங்க, சரியான பதிவுகளை போடுவாங்க, ஆபாசமா போட மாட்டாங்க, பொய்யான தகவல் பரப்ப மாட்டாங்க. இன்னைக்கு இருக்கிற மற்றவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க சொன்னவங்க எல்லாம் பொய்யான தகவல் தான் பரப்பிடும். இந்த பயிற்சி பட்டறை இந்த வதந்தி பரப்பக்கூடியவங்களுக்கு பதில் கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சிறந்த பயிற்சியா கண்டிப்பா இருக்கும். அதுக்கு தான் நம்ம தம்பிகள் வந்திருக்காங்க மாநிலத்திலிருந்து. கண்டிப்பா இருக்கும். இது எடப்பாடியாருடைய தலைமையில் அவருடைய ஆணைப்படி வந்திருக்காங்க. இது புறத்துறை அம்மா அவர்கள் வளர்த்த கட்சி, அம்மாவுடைய தம்பிகள் எல்லாரும் சிறப்பாக பண்ணுவாங்க. கண்டிப்பா இருக்கு. அதாவது இப்ப இருக்கக்கூடிய எல்லாரும் போன் வச்சிருக்காங்க. கண்டிப்பா 1 கோடி வாக்குகளுக்கு மேல் அவங்க கவரக்கூடிய வாய்ப்புகளை கண்டிப்பாக எங்களுடைய ஐடிவிக்கு உருவாக்குவாங்க. அதுக்கு தான் எடப்பாடியார் அதை உத்தரவு போட்டிருக்காரு. பயிற்சி பற்றிங்கிறது பாத்தீங்கன்னா எல்லா தொகுதியிலும் இப்ப நடந்துட்டு இருக்கு. எனக்கு தெரியல, அதை பத்தி தெரியல, நான் பார்த்துட்டேன். அதுக்கு பதில் சொல்லியாச்சு. அங்கேயே பொதுச் செயலாளர் உத்தரவுப்படி எடப்பாடி உத்தரவு போய் பார்த்தோம். ஏற்கனவே அதிமுக குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தில் அவங்களுடைய பொதுச் செயலர் குழு அமைக்க போறாங்க. 2 குழுக்களும் சேர்ந்து பேசுவாங்க. அதுக்கப்புறம் முடிவு செய்யப்படும். குழு அமைக்கிறவர்கள் பேசியாச்சு. அதுக்கப்புறம் இந்த கேள்வியை தப்பு ஃபர்ஸ்ட். இப்ப நாங்க போய் பார்த்து சொல்லியாச்சு. மற்றதெல்லாம் பொதுச் செயலாளர் முடிவு பண்ணுவாங்க. ஏங்க இது கேள்வியே தப்பு. நீங்க கேட்கறத எல்லாமே பேச ஆரம்பிச்சிருக்கோம். ஒவ்வொன்னா எந்த கட்சியும் எல்லாம் கூட்டணிய முடியல. எல்லா கட்சியும் இன்னைக்கு திமுக காங்கிரஸ் முடிச்சிருச்சா? எல்லா கட்சியும் பேசிட்டு தேர்தல் தேதியா அறிவிக்கல. அந்த கேள்வியே தப்பு. ஒவ்வொன்னா பேசிட்டு இருப்பாங்க. நன்றி.
கருத்து கணிப்பை பொறுத்தளவுக்கு இருக்கிற தமிழ்நாட்டில் பெரிய இயக்கம் அதிமுக. அதிமுக எடப்பாடி தலைமை இருக்கக்கூடிய அதிமுக வாக்குகளிக்க பொதுமக்கள் தயாரா இருக்காங்க. இந்த கருத்து கணிப்பு போடுறதெல்லாம் சரியானது இல்லை, கருத்து திணிப்பா இருக்குது. ஆகவே தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு அதிமுக பெரிய கட்சி. பொதுமக்கள் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில திமுக ஆட்சி பத்தி உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா மக்களுக்கு எந்த திட்டமே தெரியல, தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றல. எடப்பாடியார் சிறப்பான ஆட்சி தந்தார். எடப்பாடியாருக்கு இன்னைக்கு அதிமுகவுக்கு வாக்களிக்க மக்கள் தயாரா இருக்காங்க. நன்றி.